சென்னை வானகரத்தில் அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. உடல்நலக்குறைவு காரணமாக தமிழ்மகன் ஹுசைன் வராத நிலையில் KP முனுசாமி தலைமையில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமாக பல தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிந்தவர்களை கட்சியில் இணைப்பது தொடர்பாக ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியாக அதிமுகவில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. முன்பாக அங்கு ஜெயலலிதா, MGR ஆகியோருடைய உருவப்படங்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதையை செலுத்திய அந்த காட்சியை பார்க்கிறோம். இந்நிலையில் சென்னை வானகரம் ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. என்ன மாதிரியான மிக முக்கியமான தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பது கவனம் பெற்றிருக்கிறது. நம்மோடு தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருது. மிக முக்கியமா அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை இணைப்பது தொடர்பா இதுல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா? இல்ல, அதாவது அது மட்டும் இல்ல, அதாவது கடந்த பொதுக்குழு அப்புறம் இப்போ செங்கோட்டையன் விலகி போனதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு பொதுக்குழுவா நம்ம இதை பாக்குறோம். நம்ம விலகி போய் தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு பொதுக்குழு. முக்கியமா பாஜக OPS அவர்களும் OPS போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு OPS மீண்டும் அதிமுகவில் இணைப்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரவலாக பேசப்படுற இந்த சமயத்துல இந்த பொதுக்குழு கூட்டத்தையும் பார்க்கிறோம். அதே சமயத்துல அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல்ல கூடின அந்த கூட்டணி சேர்ந்த கூட்டணி இன்னும் ஒரு கட்சிகள் கூட அது கூட சேராது இருக்கிற கூட்டணி வலிமையேற்றி இருக்கிற ஒரு நிலைமையும் பார்க்கிறோம். இந்த சூழல்ல தான் எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, விலகி போனவர்களை அல்லது விலக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்படணும், கட்சியோட ஒற்றுமையை பலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கான ஒரு வாய்ப்பை எடப்பாடி உருவாக்குவாரா என்பது எனக்கு கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. யாருமே விலகி போன யாரையுமே அவர் சேர்ப்பாரா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா, முதல்லலாம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கட்சிக்கு துரோகம் செய்த இல்ல கட்சி அலுவலகத்தில் புகுந்து இதெல்லாம் ரெக்கார்டெல்லாம் எடுத்துன்னு போன OPS எல்லாம் சேர்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். சசிகலாவை சேர்க்க மாட்டோம், OPS சேர்க்க மாட்டோம், மற்ற யாரை வேணா சேர்ப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தார். சமீபத்தில் KCP அவர்கள் சேருவதாக ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் KCP அவர்களுக்கே அவங்க கதவை மூடிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். KC பழனிசாமி அவர்களுக்கே கதவை மூடிட்டாங்க. அப்போ எடப்பாடியை பொறுத்த மட்டும் செங்கோட்டையனுக்கு அந்த கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் KCPயை சேர்ப்பாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தபோது இப்போ KCPயே வேண்டான்னு அவர் சொல்லிட்டார் பழனிசாமி அப்படின்ற ஒரு பேச்சும் வரதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எடப்பாடியை பொறுத்த மட்டும் KCP அவர்களையே சேர்க்காத இருக்கும்போது OPS போன்றவர்களை எப்படி பாஜக ரெக்கமெண்ட் பண்ணா கூட சேர்த்து போறா, உள்ள சேர்த்துட்டு அந்த பொசிஷன்லாம் கொடுப்பாரான்றது பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால விலகி போனவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கணும்ன்ற அந்த தீர்மானம் வருமானது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். எடப்பாடி அதற்கான ஒரு எந்த விதமான சிந்தனையும் அவருக்கு அதை பத்தி அவருக்கு இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. கட்சி வலிமையேற்று இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் தலைமையிலேயே தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போன்ற அந்த லெவல்ல அவர் போயிட்டு இருக்காரோன்ற எண்ணம் கட்சிக்காரர்களுக்கே தோன்றுது. ஆக்சுவலா கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலர், குறிப்பாக 2 பேர்கள், 2 முன்னாள் மந்திரிகள் இந்த தீர்மானம் கொண்டாடணும், பொதுவான ஒரு தீர்மானத்தை கொடுக்கணும், அதாவது யார் வேணா விலக்கப்பட்டவர்கள் விலகியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைக்கிறதுக்கு ஒத்துழைக்கணும்ன்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டாந்தா நம்ம விலகி போனவர்களை சேர்க்கறதுக்கு வசதியா இருக்கும்னு கடந்த சில நாட்களாக பழனிசாமி அவர்களை ரொம்ப பிரஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அந்த பிரஸ் பண்ணதுக்கான ஒரு பலன் கிடைக்குமான்றது சந்தேகத்துக்குரிய விஷயம். அந்த 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானங்கள் வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச திமுக அரசாங்கத்தின் மீது குறை சொல்லி மட்டும் கிட்டத்தட்ட 10 தீர்மானங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து ஒரு 3 தீர்மானங்கள் இருக்கிறது நம்ம அப்படி கேள்விப்பட்டேன் நான். ஸோ அதனால இந்த ஒற்றுமைக்கான தீர்மானம் அங்கே இருக்கா இல்லையான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயத்துல EPS தெளிவா இருக்காரு, விலக்கப்பட்டவர்களையோ விலகினர்களையோ சேர்க்கக்கூடாது என்பது தெளிவா இருக்கார். அதனால அது போன்ற ஒரு தீர்மானம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என் கருத்து. அண்ணாமலை TTVயை பார்த்திருக்காரு, OPS பார்த்திருக்காரு.
இன்னொரு புறத்தில் ஓபிஎஸ் தனிக்கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்ட நிலையில நான் எங்க தனிக்கட்சி தொடங்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓபிஎஸ். இதையெல்லாம் ஒரு புள்ளியில இணைச்சு பார்க்க வேண்டியது இருக்கா? டிடிவியோட அஜெண்டாவே தனி. அவருக்கு டிடிவியோட அஜெண்டா என்னன்னா வந்து பழனிசாமியை முதல்வர் கேண்டிடேட்டா வச்சிருக்கிற எந்த ஒரு கூட்டணியிலும் நான் சேர்க்க மாட்டேன், சேர மாட்டேன், அதாவது என்டிஏ கூட்டணியிலும் சேர மாட்டேன்றார். பழனிசாமி முதல்வர் இல்லை அப்படின்னு பாஜக சொல்றதுக்கு தயாரா இல்லை. அது சொன்னா அது வந்து கூட்டணியில பிரச்சனைகள் வருன்றதுனால அவங்க என்டிஏ கூட்டணின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அதிமுக கூட்டணின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. பழனிசாமி முதல்வர்னு இல்ல முதல்வர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா முதல்வர் தான் சொல்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கு பாஜகவுக்கு. ஸோ இந்த சூழல்ல வந்து டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் எப்ப சேருவார்னா, பழனிசாமி முதல்வர் இல்லை அவரும் என்டிஏல தங்களை மாதிரி ஒரு கட்சியா தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாதான் தினகரன் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சமீப காலத்துல அவர் வந்து விஜயை வந்து ரொம்ப புகழறாரு. விஜயோட கூட்டணி வந்து இரண்டாவது இடத்தை பெறும், அதிமுக மூன்றாவது இடத்தை பெறும்லாம் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால வந்து தினகரனுக்கும் இந்த அதிமுகவுடைய அந்த கூட்டணி பாஜக கூட்டணிக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ணாமலை, தினகரன், ஓபிஎஸ் மூன்று பேருக்கும் ஒரே ஒரு அஜெண்டா தான். எடப்பாடியை வந்து ஒரு அரசியல் ரீதியா வந்து ஒரு பின்னடைவுக்கு கொண்டு போகணும், பின்னடைவை ஏற்படுத்தணும்னு தான் அவங்க பாலிசி. அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் ட்ரை பண்ணாங்க. இவர் வந்து அதிமுகக்குள்ள போகணும்னு நினைக்கிறாரு ஓபிஎஸ், அதை அவர் சேர்க்க மாட்டேன்றாரு. அதனால அவருக்கு ஓபிஎஸ் ஒரு கோபத்தில் இருக்காரு. தினகரன் வந்து என்டிஏக்குள்ள போக மாட்டேன்றாரு. காரணம் வந்து இது பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட்டா சொல்ற விஷயம். அண்ணாமலைக்கு வந்து என்னன்னா அவரை பதவி விட்டு தூக்கினதுல வந்து பாஜக தலைவர் பதவி விட்டு தூக்கினதுல எடப்பாடிக்கு ஒரு ரோல் இருக்கிறதுனால அவர் வந்து எடப்பாடிக்கு ஒரு பின்னடை வரும்னு நினைக்கிறார். மூன்று பேரும் வந்து எடப்பாடியை பிடிக்காத இருக்காங்க. மூன்று பேரும் வெவ்வேறு விதத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால வந்து அது அமித்ஷா என்னதான் கூப்பிட்டு அண்ணாமலையை பேசினாலும் சரி, அது வந்து தினகரன் பேசினாலும் ஓபிஎஸ் பேசினாலும் பழனிசாமி அவர்கள் பிடிவாதமா இருக்கார். அதே மாதிரி இந்த மூன்று பேரும் நான் சொல்ற மூன்று பேருமே எடப்பாடிக்கு ஒரு பின்னடை வர வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுல ஓபிஎஸ் மட்டுமே அதிமுகவில் சேர்த்துட்டு ஒருங்கிணைப்பாளர் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். அதற்கான வாய்ப்பு சற்றும் இல்லை என்பது, சிறிதும் இல்லை என்பது என் கருத்து. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.